ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ராட்வைலர் சென்னையில் ஒரு குழந்தைக்கு நேரிட்ட விபரீதத்தின் மூலமாக தமிழ்நாட்டையே அச்சுறுத்தியுள்ள ஒரு பெயர். ராட்வைலர் நாய்கள் குறித்தும் இதன் தன்மைகள் குறித்தும் பார்க்கலாம். ராட்வைலர் 5 வயது சிறுமியை கடித்து குதறிய இந்த இனநாய் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சியில் உறைய வைத்து இருக்கிறது. ராட்வைலர் நாய்களை இந்தியாவில் வளர்க்கலாமா, அதற்கு தடை இருக்கிறதா என்ற கோணத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ராட்வைலர் இன நாய்களை இறக்குமதி செய்யவும் விற்கவும் இனப்பெருக்கம் செய்யவும் இந்திய அரசாங்கம் ஏற்கனவே தடை விதித்துள்ளது. ஆக்ரோஷமானது அபாயகரமானது என்பதாக குறிப்பிட்டு பிட்புல், டெர்ரியர், டோசாயினு, அமெரிக்கன் புல்டாக், காக்கேஷியன் ஷெஃபர்ட், மாஸ்கோ கார்டு, கங்கல் உட்பட 23 நாய் இனங்களுக்கு தடை விதித்துள்ளது. இந்த பட்டியலில் ராட்வைலர் முக்கிய இடத்தில் உள்ளது. நாய்களின் தன்மையையும் அவற்றின் மூலமான ஆபத்தையும் உணராமல் செல்ல பிராணிகளாக வளர்ப்பது அதிகரித்துள்ளது. இவற்றால் ஏற்படும் விபரீதங்களை தடுக்க சட்டப்படி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்ற கேள்விக்கு அதிர்ச்சியான பதிலே கிடைக்கிறது. தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு விலங்குகள் மற்றும் பறவைகள், நகர்ப்புற விலங்குகள் மற்றும் பறவைகள் சட்டம் 97 இருக்கு, நோட்டிபிகேஷன் இருக்கு. நம்ம லைசன்ஸ் வாங்க முடியாது. லைசன்ஸ் வாங்காதவங்களை ஃபைன் போட முடியாது. இப்போ எக்ஸ்டர்மினேட் பண்ணி பிடிச்சு அதை எலிமினேட் பண்றதுக்கு சட்டங்கள்ல இடம் கிடையாது. ராட்வைலர் வகை நாய்கள் ரோமானியர் காலத்திற்கு முந்தியவை. கால்நடை மந்தைகளை பாதுகாக்கவும் வண்டி இழுக்கவும் பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டவை. இன்றும் கூட அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளில் பண்ணைகளின் காவலுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. பண்ணைகளில் வளர்க்கப்படும் செம்மறி ஆடு உள்ளிட்ட கால்நடைகளை வேட்டையாட வரும் ஓநாய் உள்ளிட்ட வன விலங்குகளை விரட்டுவதற்கான தேர்வாக ராட்வைலர் நாய்கள் அமைந்துள்ளன. ஒரு சில நேரம் அது மன ரீதியாக பாதிக்கப்படும் போது எந்த விதமான நிகழ்வுல வேணாலும் அது வந்து தாக்கும் நம்மளை. அப்படி பார்க்கும்போது நம்ம டாகை வளர்க்கும் போது அது நம்ம அந்த குட்டி போட்டத்துலேருந்தே நம்ம அதை பாதுகாக்க ஆரம்பிச்சிடணும். அந்த குட்டிகளுக்கு வந்து நம்ம வந்து குடல் புழு மருந்தை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து அந்த கெனைன் டிஸ்டம்பரு, லெப்டோஸ்பைரா இதுக்கெல்லாம் வேக்சின் கொடுக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு 4 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த பப்புக்கு வந்து நம்ம வந்து உடனே வந்து ரேபிஸ் வேக்சின் கொடுக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வேக்சினை வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி பண்ணால் தான் அந்த டாக் வந்து இன்கேஸ் அது யாராச்சும் குழந்தைங்களையோ மற்றவங்களையோ வெளியில் இருக்கிறத கடிச்சா கூட நம்ம வேக்சினேட் பண்ணியிருந்தால் பொதுமக்களுக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து ரேபிஸ் பாதிப்பு வராது. ஏன்னா ரேபிஸ்ங்கிறது ரொம்ப ஒரு கொடிய வகையான நோய். அது ராட்வைலர் வகை நாய்களின் பற்கள் மேல் தாடையில் 22, கீழ்த்தாடையில் 20 என கத்திரிக்கோள் வடிவில் பல்வரிசை அமைந்திருக்கும். பிற வகை நாய்கள் ஆவேசமாகி கடிக்கும் வேகத்தை விட ராட்வைலர் நாய் கடிக்கும் வேகமும் தீவிரமும் அதிகமானது. அதாவது ராட்வைலர் நாய் கடித்தால் மனிதர்களின் கை எலும்பு நொறுங்கிவிடும். 2 உரிமையாளர்கள் இருந்தால் தினமும் உணவு தரும் ஒரு உரிமையாளருக்கே கட்டுப்படும். இவையெல்லாம் கடந்து ராட்வைலர் நாய் இனங்கள் மிக மிக மூர்க்கமானவை. ஆர்மி அண்ட் போலீஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சது, சர்ச் அண்ட் ரெஸ்கியூ யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. எதனாலனா இதோடைய ரொம்ப வெர்சடைல். அதனுடைய குவாலிட்டிஸ், மோப்பம் பிடிக்கிறது, அதனுடைய குவாலிட்டிஸ், இன்டெலிஜென்ஸ் லெவல் அதாவே பார்த்து கண்டுபிடிச்சிக்கும். செல்ல பிராணிகளாக வெளிநாட்டு நாய்களை வளர்க்கவும் கட்டுப்பாட்டை மீறும் நாய்களை கையாளவும் இந்தியாவில் சட்டம் என்ன சொல்கிறது என்பது பற்றி விலங்குகள் நல ஆர்வலரிடம் கேட்டோம். நாய் வந்து மூர்க்கத்தனமா இருக்கிறது. அதாவது ஓனரை மதிக்காமலே மற்றவங்களை வந்து அட்டாக் செய்யும் அளவுக்கு இருக்கிறது என்றால் அந்த நாய் அந்த வீட்டிலிருந்தோ அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அந்த நாய் கருணை கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் சட்டம். நன்கு பயிற்சி அளித்து முறையாக பராமரித்து வளர்த்தால் மட்டுமே ராட்வைலர் வகை நாய்கள் ஆபத்து விளைவிக்காமல் சாந்தமாக செயல்படும். இவற்றில் எது குறைந்தாலும் அதன் குணம் மாறும். விபரீதங்கள் நிகழும் என்பது நாய் வளர்ப்போரில் தொடங்கி கால்நடை வளர்ப்போர் வரையில் இருப்போரின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் ரவிக்குமார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.